ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையுள்ள அதே சமயம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த லட்டு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளும் இதை டெய்லி ஒன்று சாப்பிட்டா அவங்களோட எலும்பு நல்ல வலுப்பெறும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து லட்டு. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கருப்பு உளுந்து லட்டு பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு கருப்பு உளுந்து கலர் மாறுறது தெரியாது. ஆனால் நல்லா அது வறுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு வாசம் வரும், உளுந்து வறுத்த வாசம் வரும். அதே சமயம் உங்களுக்கு உளுந்தோட தோல் பார்த்திங்கன்னா முன்ன இருந்த தோலை விட வறுத்த உளுந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஷைனிங்காக பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் கரெக்டாக உளுந்தெல்லாம் வறுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இது கொஞ்சம் ஆறுறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் நாம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுக்கிட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திராட்சை பழம் இல்லை பாதாம் அந்த மாதிரி வேறு நட்ஸை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து உங்களுக்கு முந்திரி நல்ல ஓரளவு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்முடைய கருப்பு உளுந்து நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரியே நல்ல பளபளன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக இதை அரைச்சிக்கலாம். சில பேர் இந்த கருப்பு உளுந்தை ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கிக்கிட்டு பிறகு அதிலே வெல்லத்தையும் சேர்த்து அரைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கிட்டு தனியாக தான் நான் வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது கொஞ்சம் நரன்னு இருக்கும். அதனால் இன்னும் பவுடராக வர்றதுக்காக நான் ஒரு சல்லடையை வச்சு நல்லா இதை சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஜலிச்சு எடுத்த மாவில் நான் 3/4 கப்புலேருந்து 1 கப்புக்கு வெல்லம் நான் சேர்த்துக்க போகிறேன். இது ஏற்கனவே நல்ல தூய வெல்லமாக இருந்தது. அதனால் அப்படியே நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லைப்பாகு கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடாக காய்ச்சி நல்லா அதை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ உங்கள் கை ரொம்ப கை சூடு பொறுக்க வரைக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கை சுட்டுக்காதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதே பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு வெல்லம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கலக்குனீங்க அப்படின்னா வெல்லமும் உங்களுக்கு லைட்டாக உருக ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் ஈஸியாக உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடாக காய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வருது. ஸோ அதுக்காக ஒரு எலுமிச்சம் சைஸுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். உளுந்து மாவு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி விடுங்க. அப்போ தான் உடையாமல் உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, நம்முடைய ஈஸியான கருப்பு உளுந்து மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை செய்கிறதும் ரொம்ப சுலபம். அதே மாதிரி உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான லட்டு இது. அதே மாதிரி இது பெண் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப தேவையானது. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, அதே ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இது டெய்லி ஒன்று சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு நல்ல வலுப்பெறும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.